வணக்கம். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதுவும் 0 1 தான் யூஸ் பண்ணுது. ஆனா அதே நேரத்துல 0வாகவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். என்னது ரெண்டுமாவா? அது எப்படிங்க முடியும்? வாங்க இந்த மர்மத்தை இன்னைக்கு உடைச்சு பார்ப்போம். நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிட் இருக்குல்ல, அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி. ஒன்னு ஆன் இல்லனா ஆஃப், 0 இல்லனா 1. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா ஒரு குவாண்டம் பிட், அதாவது கியூபிட் அப்படி இல்ல. அது ஒரு விசித்திரமான கணக்குல பேசுது. ஆல்பா 0 பிளஸ் பீட்டா 1. பார்க்க ஏதோ கணக்கு மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான் அதுக்கு ஒரே நேரத்துல 0ஆகவும் 1ஆகவும் இருக்கிற சூப்பர் பவரை கொடுக்குது. ஒரு நிமிஷம். கியூபிட்டும் 0 1 தான் யூஸ் பண்ணுதுன்னா அப்புறம் எப்படிங்க அது ஒரே டைம்ல ரெண்டா இருக்க முடியும்? இதோட உண்மையான அர்த்தம்னா என்ன? வாங்க இத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். குவாண்டம் அகரவரிசை. இதுல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 0வும் 1ம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அதுக்கு மேல அதுங்க வெக்டர்கள், அதாவது திசையன்கள். முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டேஷனல் பேசிஸ். ரொம்ப டெக்னிக்கலா இருக்கா? சிம்பிளா சொன்னா இதுதான் ஒரு கியூபிட்டோட ஆதார நிலைகள். அத நாம கப்புட் 0 மற்றும் கப்புட் 1 அப்படின்னு சொல்றோம். இந்த கோடு போட்டு பிராக்கெட் மாதிரி இருக்குல்ல, கப்புட், இதுக்கு பேரு கெட். இது குவாண்டம் உலகத்தோட ஸ்பெஷல் மொழி. நம்ம சாதாரண 0 1க்கு குவாண்டம் உலகத்துல இதுதான் ஈக்குவல். அப்போ கடிதப்படி பார்த்தா இந்த 0 நிலைங்கிறது 1 0 அப்படின்னு ஒரு வெக்டர். அதே மாதிரி நிலைங்கிறது 0,1 அப்படிங்கிற வெக்டர். இந்த சின்ன கணித வேறுபாடு தான் அதுங்களுக்குள்ள இருக்கிற பெரிய வித்தியாசத்துக்கு காரணம். இப்ப இந்த ரெண்டு நிலைகளும் ஒரு ஸ்பெஷல் ஜோடி. அதுக்கு பேரு ஆர்த்தோனார்மல். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஆர்த்தோகனல். அப்படின்னா என்னன்னா 0 நிலைக்கும் 1 நிலைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல, ரெண்டும் தனித்தனி. அதனால நாம ரொம்ப துல்லியமா அதை பிரிச்சு பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் நார்மலைஸ்டு. அதாவது ஒவ்வொரு வெக்டரோட நீளமும் ஸ்டாண்டர்டா ஒன்னா இருக்கும். இது ஒரு கணக்குக்காக வச்சிருக்கிற ரூல் மாதிரி. ஓகே, இப்ப வாங்க அசல் விஷயத்துக்கு வருவோம். கியூபிட்டோட உண்மையான சூப்பர் பவர் சூப்பர் பொசிஷன். அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவுல ஒரு மிதக்கும் நிலையில இருக்கிறது. ஒரு கியூபிட்டோட பொதுவான நிலையை இந்த ஃபார்முலால தான் எழுதுவாங்க. பைசா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 0 பிளஸ் பீட்டா 1. இதுல இருக்கிற இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட்ஸ், அதாவது நிகழ்தகவு வீச்சுகள். சிம்பிளா சொல்லணும்னா இந்த கியூபிட் எவ்வளோ சதவீதம் பை 0 ஆகவும் எவ்வளோ சதவீதம் பை 1 ஆகவும் இருக்குதுன்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு போவோம். ஒரு குளோப், அதாவது ஒரு பூகோளத்தை மனசுல நினைச்சுக்கோங்க, சரியா? அதோட வடதுருவம், அதாவது நார்த் போல் தான் நம்ம 0 நிலை. அப்போ தென்துருவம், அதுதான் நம்ம 1 நிலை. இப்பதான் அசல் மேஜிக். அந்த குளோபோட மேற்பரப்புல இருக்கிற கோடிக்கணக்கான புள்ளிகள்ல ஒவ்வொரு புள்ளியும் 0வையும் 1ஐயும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல கலந்த ஒரு தனி நிலை. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு யோசித்து பாருங்க. நம்ம கிளாசிக்கல் பிட்டுக்கு வெறும் ரெண்டு நிலை தான், 0 இல்லனா 1. ஆனா ஒரு கியூபிட்டுக்கு அந்த குளோப் மேல இருக்கிற அத்தனை புள்ளிகளும் அதோட நிலைகள் தான். அதாவது கணக்கில் அடங்காத முடிவில்லாத நிலைகள் இருக்கு. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் குவாண்டம் அளவீட்டு சிக்கல். அதாவது நாம ஒரு கியூபிட்டை பார்க்க முயற்சி செஞ்சா ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். ஒரு கியூபிட்டுக்கு கணக்கில்லாத நிலைகள் இருக்குன்னு சொல்றோம். அப்போ நாம அதை பார்க்க முயற்சி செஞ்சா நமக்கு என்ன தெரியும்? அந்த கோடிக்கணக்கான நிலைகள்ல எந்த நிலை நம்ம கண்ணுக்கு தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் பான் விதி. நாம ஒரு கியூபிட்டை அளவிடும்போது அதோட அந்த சூப்பர் பொசிஷன் நிலை அப்படியே சரிஞ்சிடுது, அதாவது கொலாப்ஸ் ஆகிடுது. அது ஒன்னு தூய காலம் 0ஆகவோ அல்லது தூய காலம் 1ஆகவோ மாறிடுது. ஆனா எதுவா மாறும்னு உறுதியா சொல்ல முடியாது. அது காலம் 0வா மாறுறதுக்கான வாய்ப்பு மாடுலஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், காலம் 1ஆ மாறுறதுக்கான வாய்ப்பு மாடுலஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த வரைபடத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நீங்க ஒரு கியூபிட்டை அளக்கும்போது ரெண்டு ரிசல்ட் தான் வர முடியும். ஒன்னு அது 0வா சரிஞ்சிடும், அதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா அது 1ஆ சரிஞ்சிடும், அதுக்கு பீட்டா ஸ்கொயர் அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இதுதான் வரும்னு சொல்லவே முடியாது, வெறும் வாய்ப்புகள் மட்டும்தான். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நாம அளந்த பிறகு அந்த குவாண்டம் தகவல் மொத்தமா அழிஞ்சிடுது. அந்த கியூபிட் ஒரு சாதாரண கிளாசிக்கல் பிட் மாதிரி தான் நடந்துக்கும். அதோட சூப்பர் பொசிஷன், சூப்பர் பவர் காலி. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததெல்லாம் தியரி, கணக்கு. ஆனா நிஜ உலகத்துல கியூபிட்களை எப்படி உருவாக்குறாங்க, வாங்க அத பத்தி பாப்போம். இந்த அட்டவணையில சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க. ஒரு எலக்ட்ரானோட சுழற்சி, அதாவது ஸ்பின்னை வச்சு கியூபிட் செய்யலாம். எலக்ட்ரான் மேல் நோக்கி சுத்துனா அது 0, கீழ் நோக்கி சுத்துனா அது 1. இதே போல ஒளியோட முனைவாக்கத்தை வச்சும் செய்யலாம். அதாவது ஃபோட்டான் போலரைசேஷன். ஒளி அலை கிடைமட்டமா அதிர்ந்தா அது 0,
செங்குத்தா அது இருந்தா அது 1. இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கிற சூப்பர் கண்டக்டிங் சர்க்கியூட்கள்ல அதோட இயல்பான ஆற்றல் நிலைய 0 ஆகவும் கிளர்ச்சி அடைந்த நிலைய 1 ஆகவும் பயன்படுத்துறாங்க. சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் இதுதான். கியூபிட்களும் நம்ம கிளாசிக்கல் பிட்கள் மாதிரி 0, 1ங்கிற அதே அகரவரிசையை தான் பயன்படுத்துது. ஆனா அது பேசுற மொழி ரொம்பவே ஆழமானது, சக்தி வாய்ந்தது. அது வெக்டர்கள், கோளங்கள், நிகழ்தகவுன்னு ஒரு புதிய உலகத்தோட மொழியை பேசுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நாம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கியூபிட்டுக்குள்ள முடிவில்லாத தகவல்கள் இருக்குதுன்னா, அப்போ ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான கியூபிட்களை ஒண்ணா இணைக்கும்போது நாம என்ன மாதிரியான புதிய யதார்த்தங்களை உருவாக்க முடியும்? என்ன மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்க முடியும்? இதோட சாத்தியங்கள் நம்ம கற்பனைக்கே எட்டாதது இல்லையா?